என்ன சிந்து மில்கோட வந்திருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த மில்கை வச்சு நாம் ஒரு டெசர்ட் செய்வோம். இதில் வந்து பனானா ஃப்ளேவர் போட்டு செய்ய போகிறேன். மில்க் அரை சட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அரை கப் சீனி எடுத்துடணும். சீனியை நான் பவுடர் ஆக்கியிருக்கிறேன். அதோட இந்த பனானா ஃப்ளேவரையும் போட்டுருணும். அதுக்கப்புறம் இது வந்து மிக்ரோஸில் விற்கிது. அதே மாதிரி இது வந்து நார்மல் கடையில் விற்கிது. சோளன் பவுடர், அதோட ஒரு முட்டை. ஆனால் இதெல்லாம் போடக அடுப்பை போடக்கூடாது, அது முக்கிய அறிவிப்பு. இப்போ நான் வந்து அந்த மிக்ரோஸில் வாங்கின பவுடர் தான் நான் போட போகிறேன். நீங்கள் வந்து சோளன் பவுடர் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை. நான் வந்து அதில் 3 கரண்டி போட்டேன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவைக்கு அந்த செர்லக் சாப்பிட்ற வயசுக்காரருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆனால் அடுப்பை போடக்கூடாது. இப்போ இனி அடுப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவோம். அது திக்னஸ் வரும் வரைக்கும் நீங்கள் கையை விட்டுடக்கூடாது. கையை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தால் திக்னஸ் வந்துடும். அப்போ திக்னஸ் வந்தோடனே குட்டி குட்டி கப்பில் வந்து இதை வந்து மாற்றி போடணும். மாற்றி போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் பழங்களும் போடலாம். அதே மாதிரி ஜெல்லியும் போடலாம். நான் வந்து ஜெல்லி போட போகிறேன். அதுவும் பனானா ஃப்ளேவரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கெல்லாம் சுடுதண்ணியே விடுற ஜெல்லி செய்கிறவங்களுக்கு தெரியும் தானே. அப்படியே சுடுதண்ணியை விட்டு கலக்கி போட்டு அதுக்கு மேலே விட்டுடணும். அந்த போட்ட அந்த சின்ன சின்ன குட்டி கோப்பைக்குள்ளே இப்போ நான் வந்து இதுக்கு மேலே போடுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருக்கு எல்லோ கலரில். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் எல்லாரையும் அடுக்கி வச்சுட்டேன். சரியாக 1 மணித்தியாலத்தில் டெசர்ட் ரெடி. இப்போ பாருங்க, நான் டெசர்ட் கீழே போடுறோம். கீழே விளையவே இல்லை. நல்ல திக்னஸ்ஸாகவும் வந்திருக்கு. இப்போ வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது வந்து பார்க்க மட்டும் ஆசையாக இருக்குது. சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களோட பேபிஸ்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பெரியவைக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. நன்றி, வணக்கம். டெசர்ட் செய்ய மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் குட்டி குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அந்த ஜெல்லியை போடாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செர்லக் மாதிரி சூப்பராக இருக்கும்.